உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நம்மள ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்க பின்னாடி நம்ம போயிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு தெரியும் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னு, பட் ஸ்டில் அதே பர்சனை ஓவர் அண்ட் ஓவர் சூஸ் பண்ணுறது. இது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ரெண்டு பேர்கிட்டையும் இந்த ஒரு பேட்டர்ன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. இதுக்கு என்ன மேம் ரீசனாக இருக்கும்? ஸோ நம்ம நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு இருக்கிற ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், எஸ்பெஷலி பொண்ணுங்க சொன்னீங்கன்னா நிறைய அவங்க இமேஜின் பண்ணுவாங்க, நிறைய அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க, நிறைய வந்து அவங்களுக்கு விஷுவல் மோடில் நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பாங்க. பட் பசங்க வந்து அதை கோ வித் த ஃப்ளோவாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹர்ட் பண்ணுறவங்களை திருப்பி சேஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அவங்க பண்ண ஒரு நல்லதுக்காக அவங்க 100 தப்பு பண்ணாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போம். பட் த திங் இஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும், கட் ஃபீலிங் சொல்லும், திஸ் இஸ் நாட் த ரைட் கை, திஸ் நாட் த ரைட் கேர்ள் அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அதை பிலீவ் பண்ணி அதுலேருந்து வெளில வர்றது தான் பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ when it comes to ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இது ஹெல்த்தி, இது டாக்ஸிக் அப்படின்றத நம்ம எப்படி மேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? சரி, நீங்கள் வளருவீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில், நீங்களாக இருக்க முடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில், அண்ட் தென் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நோ மேட்டர் வாட், காசு இருக்குது காசு இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த ஓவர் திங்கிங் மோட்லேயே இருக்குது. அது ஏன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ அ பேட்டர்ன். ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு வெளில வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பாஸ்ட்லேருந்து மூவ் ஆனதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? சரி, உங்களோட பாசிட்டிவாக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். அவங்க என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தவங்க விட்டுட்டு நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்களோட மைண்ட் செட் ஷிஃப்ட், இந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னா எந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் நான் நீங்கள் சொல்லுவீங்க? See, whatever happened is happened. நடந்துச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே எவ்ரிதிங், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இட்ஸ் ஓவர் இஸ் ஓவர். அடுத்தது என்ன? காமனாக நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்க பின்னாடி நம்ம போயிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு தெரியும் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னு, பட் ஸ்டில் அதே பர்சனை ஓவர் அண்ட் ஓவர் சூஸ் பண்ணுறது. இது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ரெண்டு பேர்கிட்டையும் இந்த ஒரு பேட்டர்ன் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. இதுக்கு என்ன மேம் ரீசனாக இருக்கும்? பிகாஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு நல்லது உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஏதாவது 1-2 விஷயங்களை உங்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இல்லைனா வந்து நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே இவரும் இருக்காருன்னு ஏதோ 2-3 குவாலிட்டிஸ் உங்களுக்கு அட்ராக்ட் இருக்கும். அதனால யூ பிலீவ் தட் திஸ் இஸ் ரைட். அவங்க உங்களுக்கு ரைட்டானலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம நினைப்போம், நம்ம மைண்டில் வந்து நம்ம ஒரு விஷயம் அவங்க பண்ணோடனே நம்ம 100 விஷயங்கள் கற்பனை பண்ணிடுவோம். ஓகே, இவங்க வந்து இப்படி தான், இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நம்ம மைண்ட் என்ன தோணும் அப்படின்னா, இல்லை அவங்க நிஜமாலே ஏதோ பிஸியாக இருப்பாங்க, பட் அவங்க சும்மாவே இருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு இருக்கிற ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், எஸ்பெஷலி பொண்ணுங்க சொன்னீங்கன்னா நிறைய அவங்க இமேஜின் பண்ணுவாங்க, நிறைய அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க, நிறைய வந்து அவங்களுக்கு விஷுவல் மோடில் நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்பாங்க. பட் பசங்க வந்து அதை கோ வித் த ஃப்ளோவாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒன் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பொண்ணுங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த விஷயத்தை நீ இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. பட் ஆனால் அவங்க கம்ப்ளீட்லி வேற விதமாக அதை அணுகுவாங்க. இப்படி தான் ஒரு டைமே போகும். ஸோ இது ஆல் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேசுகிற ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்கிறது கிடையாது. நம்ம எங்கேயும் உட்காந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேசுறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிட்டயோ எங்கேயுமே பேசுகிற ஸ்பேஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படிக்கணும், குடும்பத்தில் உட்காந்து ரொம்ப பேசுறதா நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் ஒன்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் அவங்க ஒரு புது ஆளை வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்ற அந்த விஷயத்துல கூட நம்ம பிலீவ் பண்ணுவோம். ஹர்ட் பண்ணுறவங்களை திருப்பி சேஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அவங்க பண்ண ஒரு நல்லதுக்காக அவங்க 100 தப்பு பண்ணாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போம். பட் த திங் இஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும், கட் ஃபீலிங் சொல்லும், திஸ் இஸ் நாட் த ரைட் கை, திஸ் நாட் த ரைட் கேர்ள் அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அதை பிலீவ் பண்ணி அதுலேருந்து வெளில வர்றது தான் பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். அது ரெண்டு பேருக்குமே அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து நெகட்டிவாக இருக்க எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தாலும் கடைசியில் திருப்பியும் நீங்கள் அதே எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே தான் நினைப்பீங்க. ஸோ பெட்டர் அது ஒன்ஸ் தப்புன்னு தோணும் போது நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர். ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கோச்சிங் கொடுத்துருப்பீங்க. இதில் என்னைக்காவது ஒரு டாக்ஸிக் பர்சனாலிட்டியை பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு டாக்ஸிக்காக ஆகிட்டு வராங்க அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் ஆஃப் த ரீல்ஸ், பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இது டாக்ஸிக்காக இருக்குமோ, அது டாக்ஸிக்காக இருக்குமோன்னு அவங்க வந்து டாக்ஸிக்காக இருக்குமோன்ற பயமும் வரது பார்க்குறேன். அதே மாதிரி வந்து அவங்க நிறைய விஷயங்கள் டாக்ஸிக்காக பண்ணுறதையும் நான் பார்க்குறேன். பிகாஸ் இது வந்து என் லைஃப்ல இதெல்லாம் இல்லையே, வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுற விஷயங்கள். எனக்கு கேட்டால் நிறைய பேரை நான் இன்னைக்கு அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் லாட் ஆஃப் பீப்புள் தே ஹேவ் சம் டாக்ஸிக் திங்ஸ் வித் தெம். லைக் இது பண்ணி இப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அது நடக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம். பட் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் இமேஜினரி விஷயங்களுக்கு தான் வந்து வி புட் லாட் ஆஃப் எஃபோர்ட். ஆனால் ரியாலிட்டியான விஷயங்களை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். வாட் யூ ரியலி நீட் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ண தவிர மற்றவங்களுக்கு என்ன கிடச்சிட்டு இருக்கு அது எனக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறதுல வந்து பிகாஸ் அது கிடைச்சாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. அது அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் நிறைய பேரை இன்னைக்கு அப்படி தான் பார்க்குறேன். அவங்க வந்து டாக்ஸிக்னு சொல்கிற விஷயங்கள் ஆக்சுவலி டாக்ஸிக்காக இருக்காது. கேட்டால் நான் இந்த ரீலில் கேட்டேன் அதில் இருந்தேன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாக என்னென்னா உங்களுக்கு தோணும் திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங் அப்படின்னு தோணும். அதுதான் ஆக்சுவலி
என்ன பொறுத்தவரைக்கும் டாக்ஸிக். மத்தவங்க சொல்றதெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு அந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ when it comes to ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இது ஹெல்த்தி, இது டாக்ஸிக் அப்படின்றத நம்ம எப்படி மேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? சரி, நீங்க வளருவீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல. நீங்களா இருக்க முடியும் அந்த ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் தென் வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. நோ மேட்டர் வாட், காசு இருக்கு, காசு இல்ல. நீங்க வந்து எது இருந்தாலும் யூ வில் ஃபீல் பீஸ்ஃபுல் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் ஒரு இடத்துல உங்களால இருக்க முடியும்னா, அது குட் சைன்னு நான் சொல்வேன். நீங்க பயந்துட்டு, நீங்க வந்து இது என்ன ரிலேஷன்ஷிப்னு ஒரு மாரி கரெக்ட்டா தப்பான்ற யோசனையிலயோ, இல்ல நீங்க என்ன பேசினாலும் புரியாத ஒரு சிச்சுவேஷனோ, இல்லன்னா வந்து என்ன நீங்க பண்ணாலும் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காது. நீங்க என்ன பண்ணாலுமே அதுல அவங்க தப்பு தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, இட்ஸ் நாட் ரைட் ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்களா இருக்க முடியணும். உங்களோட இன்னர் சைல்டு ஆக்டிவா இருக்கணும். அது இருந்ததுன்னா தென் யூ ஆர் இன் ரைட் ரிலேஷன்ஷிப் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சுருக்கேன். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நம்ம எதுவுமே தெரியாமல் நிற்கிறோம், அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆஸ் அ லைஃப் கோச் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் கைட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஃபீலிங் லாஸ்ட். என்ன பண்ணணுன்னே தெரியாமல் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது. கண்டிப்பா ஒரு கோச்சை கண்டுபிடிச்சு நீங்க வந்து உங்ககிட்ட ஹெல்ப் எடுத்துக்கிறது. சடனாக எந்த ரீசனும் இல்லாமல் அழணும்னு நினைக்கிறது. அழுதுருங்க. ஓகே. ஆர் இட் பி கேர்ள் ஆர் பேன். ஓகே. இது ரொம்ப மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கும் கண்டிப்பா அழுகுன்றது இருக்கும். இன்னைக்கு நான் என் பையனுக்கு நான் சொல்லி தரேன், உனக்கு அழணும்னா அழு, பொண்ணு மாதிரி அழுவுற அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அதுவே ஒரு பசங்களுக்கு எஸ்பெஷலி அது ஒரு பெரிய பேர்டனா இருந்திருக்கு. அவங்களால அழுவக்கூடாதுன்னு அவங்க நிறைய விஷயங்களை சப்ரஸ் பண்ணிக்கிறாங்க. அழுதா பொண்ணுன்னு கன்சிடர் பண்ணி. ஆமா, எப்படி நம்ம சொல்றோம், உனக்கு ஓடுற பிளட் தான் எனக்கும் ஓடுது, உனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு அழுக வருதுன்னா பசங்களுக்கும் அழுக வரும். அதை வந்து நம்ம வந்து அழுவுறதுனால அவன் வந்து தைரியமானவன் கிடையாது அப்படின்லாம் நம்ம லேபிள் பண்றது நிறுத்தணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி ஆல் ஈக்குவல் நம்ம சொல்ற இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கும் அழறதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கணும், இந்த லோன்லினஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. அப்போ தேர் இஸ் சம்திங் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் நீங்கள் லோன்லியாக இருக்கலாம், தப்பு இல்லை. பட் அதுவே ஒரு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிக்குது, இல்லை நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப டீப். பிகாஸ் நம்ம தனியாகவே இந்த உலகத்தில் வாழ முடியாது. நம்ம கண்டிப்பாக மற்றவங்களோட ஹெல்ப் தேவை, மற்றவங்களோட நம்ம இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ நான் ரொம்ப லோன்லினஸ் போகிறதுக்கான ரீசனுமே இந்த ரீல்ஸ் பார்க்குறது, இந்த ரீல்ஸில் வந்து நான் சோலோ ட்ராவல் பண்ணுறேன், தனிமையில் இருக்கிறேன்னு நிறைய பேர் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இது எல்லாமே அதோட இம்பாக்ட்னு நான் சொல்வேன். யாருக்குமே தனியாக இருக்கிறது மோஸ்ட்லி பிடிக்காது. இருக்கலாம், பட் ஆனால் நாட் எல்லா டைமும் தனியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒருத்தரோட உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறேன், நாய்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நான் கொஞ்ச நாள் நான் தனியாக இருக்கணும், என்ன நான் கண்டுபிடிக்கணும்னு இருக்கேன். ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் நான் தனியாக இருக்கேன் நான் யாருக்கும் காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ ரொம்ப நாளைக்கு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கிறது. மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிறதுலையும் தப்பு கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த ஓவர் திங்கிங் மோட்லேயே இருக்கிறது. அது ஏன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ அ பேட்டர்ன். நம்ம வந்து அது நம்மளுக்கு ஃபியர், நம்ம அது பேரண்ட்ஸ் கிட்ட கூட வந்திருக்கலாம், இல்லை அம்மா கிட்ட தான் அப்பா கிட்ட தான் நம்மளுக்கு வந்திருக்கலாம். பட் ஓவர் திங்க் பண்ணுறோம்னா நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா சூப்பர். நான் இப்போ ஓவர் திங்க் பண்ணுறேன், இப்போ எதுக்கு நான் இதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்ற அந்த மோடு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம், நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கோன்றதுனால அது நீங்கள் நினைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்காது. அண்ட் ஆல்சோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த விஷயம் நடக்காது. அதனால ஓவர் திங்க் பண்ணுறதுனால யூஸ் கிடையாது. ஸோ அது ஒரு அளவு இருக்கிற வரைக்கும் ஓகே. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் பெர்சன்ட் எல்லாமே இருக்கும். ஒரு ஹியூமன் கிட்ட டாக்ஸிக்கும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஓவர் திங்கிங் இருக்கும், எல்லாமே கொஞ்சம் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் அது உங்க எல்லாம் மீறி போது உங்களுக்கே தெரியுது, நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன், அதனால என்னோட டே டு டே லைஃபே பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பா யூ ஹேவ் டு டேக் ஹெல்ப். எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்கிறவங்க மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறது. ஸோ அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அதான் இப்போ எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். மற்றவங்களை கம்பேர் பண்ணி தான் நம்ம வாழறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம இருந்தால் தான் நம்ம ஹாப்பி லைஃப்னு நினைக்கிறோம். பட் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுன்ற கொஸ்டினை நீங்கள் கேளுங்க. பிகாஸ் நீங்கள் அவங்க பண்ணுற விஷயங்கள்னால உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் தான் கிடைக்குமே தவிர இந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட கேட்டுக்க வேண்டிய கொஸ்டின்ஸே நிறைய இருக்குது. இந்த டே எனக்கு எப்படி போகணும், இந்த டேவை நான் எப்படி ஹாப்பியாக மாற்றிக்கிறது, இந்த டேவை நான் எப்படி பெட்டர் பண்ணுறது, இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிறது அப்படின்றது இருக்குது. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் விட அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் உங்கள் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா லைஃப் ஆக்சுவலி சேஞ்சஸ். ஸோ அதனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப், ஏன்னா நீங்கள் அவங்க கிடையாது, அவங்க நீங்கள் கிடையாது. எது நீங்கள் பண்ணாலும் நீங்கள் அவங்களா மாற முடியாது, அவங்களாலையும் உங்களால் மாற முடியாது. ஸோ எவ்ரி பர்சன் இஸ் யூனிக். அந்த யூனிக்னஸை தெரிஞ்சு நம்மள ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன எஸ்பெஷலி இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு வந்து நான் மற்றவங்க மேலே என் ஃபோக்கஸே இருக்காது. எனக்கு என் மேலே தான் என் ஃபோக்கஸ் இருக்கும். லைக் நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும், மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி என்னோட ஃபோக்கஸ் வந்து நான் கோச்சிங்க்கு அப்புறமா இல்லை. அதனால ஐ ஃபீல் ஸோ லைட் அண்ட் பீஸ்ஃபுல். அது நிறைய பேருக்கு அது வரணும்னு நான் நினைக்கிறேன். எமோஷ்னலாக ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணுறது, அதுவுமே எதனால் அந்த ட்ரெயின்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும். இல்லை எதில் நீங்கள் அதிகமான நேரங்களை செலவிடுறீங்க, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் அதுலேருந்து வர இன்ஃப்ளூயன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நிறைய டைம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீசனே இல்லாமல் தே ஃபீல் ட்ரெயின்ட் அவுட், ரீசனே இல்லாமல் தே ஃபீல் லோன்லி. அது ஏன் அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து அப்படின்னா அது ஃபைண்டிங் யுவர் பர்பஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் பர்பஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட நீங்கள் வந்து ஷாப்பிங் போங்க, நான் உங்களுக்கு வந்து 50,000 கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு ஞாபகத்திலே வராது. பிகாஸ் யூ வில் பி பிஸி. ஸோ நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டீங்கன்னா
பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை இருக்காது. நம்ம ரொம்ப ரொம்ப தனியா நம்மள வச்சுக்க நமக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமா தான் ஆகும். ஸோ கீப் யுவர் செல்ஃப் பிஸி அண்ட் ஆக்டிவ். அதுவுமே இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு வெளில வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பாஸ்ட்லேருந்து மூவ் ஆனதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? சரி, உங்களோட பாசிட்டிவா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. அவங்க என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நெகட்டிவான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒருத்தவங்க விட்டுட்டு நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா அதில் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண விஷயங்களை பார்த்துட்டு தென் இஸ் இட் வொர்த் இட்னு கேளுங்க. இவ்வளோ நான் பண்ணதுக்கு அந்த பர்சன் வொர்த்தான பர்சனா அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்பவே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இல்ல அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுனாலே தென் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். பிகாஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் லைஃப்ல நிறைய இருக்கு. அதோட லைஃப் முடிஞ்சிட போறதும் கிடையாது. நீங்க இந்த 2 வருஷம் கழிச்சு அந்த பாஸ்ட்டை பத்தி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பா கூட வரலாம். ஸோ அதனால வந்து டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் தோஸ் திங்ஸ். லைக் நீங்க வேணவே வேணாம் ஒர்த்தே இல்லைன்ற நினைக்கிற விஷயங்களை திருப்பி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது பியூட்டிஃபுல் மெமரிஸா இருந்ததுன்னா ஓகே. பட் ஆனால் அது உங்களுக்கு ஹார்ட் டைம் தான் அது உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னா தென் அதை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல மேம். நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் ஒரு சிம்பிளாக ஒரு மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஒரு நைட் ரொட்டீன் மட்டும் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த குட்டி குட்டி ஹேபிட்ஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் பிக் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா மார்னிங் அண்ட் நைட் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம்? மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு சின்னதாக ஒரு மெடிடேஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் சைலண்ட்டாக ஒரு ஸ்பேஸ் நீங்கள் உட்காந்து மார்னிங் நீங்கள் ஒரு சைலன்ஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த டே நல்லாயிருக்கும். இல்லை அஃபர்மேஷன்ஸ்ன்றது விடு லைக் நம்ம உட்காந்து ஒரு 10 அஃபர்மேஷன்ஸ் எனக்கு என்ன வேணும் லைஃப்ல அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அந்த அஃபர்மேஷன்ஸ் டெய்லி காலையில் எழுந்து படித்து கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் இது தெரியும். இன்னைக்கு எல்லாரும் இது பார்க்குறாங்க. ஆனால் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது அதுக்கான கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான சேஞ்சஸ் வரும். அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி அதை சொல்லவும் செய்கிறாங்க. எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ யூ ரியலி வாண்ட் சம்திங் இன் லைஃப் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டு அதை நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் எழுதிட்டு நீங்கள் வந்து பில்லோ கீழே ஒரு பெட்டு கீழே வச்சுக்கலாம். டெய்லி மார்னிங் அதை எழுந்து அது நடந்த விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நடக்க போகிற விஷயத்த வேணுன்ற விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறது. இல்லை நைட்டு வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக நான் தூங்கணும் அடுத்த நாள் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட். இந்த நான் முன்னாடி 4 விஷயங்கள் எடுத்துகிட்டு போக விரும்புனா நைட் உட்காந்து யூ கேன் ரைட் கிராட்டிடியூட்ன்றது இன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கு தேங்க் பண்ணி எழுதுறது. தட் மீன்ஸ் இன்னையோட இது முடிஞ்சிச்சு, நான் தேங்க் பண்ணிட்டேன், நாளைக்கு என்ன அப்படின்னு நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் யூல் ஃபீல் பீஸ்ஃபுல். இல்லை மார்னிங் நீங்கள் டுடூவில் கூட ஆரம்பிக்கலாம். யூ கேன் டூ இன்னைக்கு டுடூ லிஸ்ட் போடலாம். நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு. இல்லை இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை நீங்கள் மார்னிங் தேங்க் பண்ணி கூட எழுதலாம். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் நைட் கிராட்டிடியூட் பண்ணிங்கனாலே யூல் ஃபீல் சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ஒரு பாப்புலர் டேர்மாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ when it comes to மேனிஃபெஸ்டேஷன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நான் வந்து விஷன் போர்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன் மேம். இட் வாஸ் ஸோ எனக்கு வந்து கேட்கும் போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம இந்த 1 இயரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சில பிக்சர்ஸ் மூலமாக அவங்க ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி நிறைய பேருக்கு அவங்க விஷன் போர்டில் என்ன பிக்சர்ஸ் இருந்துச்சோ அதை அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சு இன் ரியாலிட்டி. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் நம்ம நினச்சதை நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகுது நம்ம ரியல் லைஃப்ல அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் நீங்க ஒரு லைஃப் கோச்ன்றதுனால நீங்க ரியல் டைம்ல அது பார்த்துருக்கீங்களா யாருக்காவது நடந்து? ஸோ நான் இயர்லி ஐ டூ மை விஷன் போர்டு. நான் வந்து பண்ணுவேன். என்னோட வீட்டில் என்னோட விஷன் போர்டு நான் வருஷம் பண்ண விஷன் போர்டு இருக்குது. என்னோட ஆஃபீஸ்லையுமே விஷன் போர்டு இருக்கும். நான் என் கிளைண்ட்ஸுக்குமே சொல்லுவேன் விஷன் போர்டு பண்ணுங்க. பிகாஸ் இது நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச விஷயங்களை காரோ என்ன நம்ம வாங்கணும்னு நினச்சோமோ அதை குட்டி குட்டியாக நம்ம நோட்டில் ஒட்டி வச்சிருப்போம், இல்லைன்னா செவுத்தில் ஒட்டி வச்சிருப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கேன்வாஸ் போர்டோ இல்லை ஒரு சார்ட் பேப்பர்லையோ நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா விஷயங்களை நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு பிக்சர்ஸாக எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கார் வாங்கணும் அப்படின்னா வித் கலர் த சேம் மாடல் நீங்கள் வந்து அந்த பிக்சர் எடுத்து நீங்கள் அந்த விஷன் போர்டு 2025 வச்சுக்கோங்க, இல்லை 2026 வச்சுக்கோங்க. எவ்ரி ஜனவரி ஐ புட் த விஷன் போர்டு. ஸோ அந்த வருஷத்துக்கு நான் அந்த போர்டை டெய்லி நான் பார்க்கும்போது இந்த வருஷத்தில் நான் இதை அச்சீவ் பண்ணணுன்றது எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான வேலைகளை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவே ஒரு தனி மோட்டிவேஷன். அது ஒரு தனி மோட்டிவேஷன். நீங்கள் வேற எந்த வீடியோஸும் பார்க்க முன்னாடி ஆனால் நீங்கள் அதை பார்க்குற இடத்துல அது இருக்கணும். டெய்லி நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குற ஒரு இடத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதை எல்லாம் வெளில வச்சா எல்லாரும் கிண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன கபோர்டுக்குள்ளே ஒட்டிக்கோங்க. எவ்ரிடே நீங்கள் உங்கள் கபோர்டை திறக்க போறீங்க, அந்த கபோர்டில் உங்களோட அந்த பிக்சர்ஸ் நான் இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் அந்த இதில் போட்ட விஷயங்கள்லாம் எனக்கு லைஃப்பில் நடந்திருக்கு. எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்னு நான் நினச்சது, அது எப்படி நான் விஷுவலைஸ் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு என்னோட ஆஃபீஸ் கிடச்சிது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட நான் என்னோட கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்ம டிசைனர் கிட்ட. பட் டிசைனர் நான் என்ன விஷுவலைஸ் பண்ணணும் அது கூட அந்த மாதிரி நிறைய நிஜ விஷயங்கள் எனக்கே நடந்திருக்கு. பிகாஸ் அதை நான் எவ்ரிடே அதை நான் பார்க்கும்போது என் மைண்ட் அதை பற்றின ஃபோக்கஸில் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள் தான். உங்களுக்கு வேணுன்ற விஷயங்கள் நீங்கள் பிக்சர்ஸாக எடுத்து ஒரு போர்டில் ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, நாட் மோர் தன் தட். நம்ம 40-50 விஷயங்களை ஒட்டி வச்சுட்டு நடக்கலாம்னு சொல்லாமல் ஸ்டார்ட்
வித் 10 ஒரு 10 பிக்சர்ஸ் அதில் நீங்கள் வந்து அந்த விஷன் போர்ட் 2025 ஒரு 2026 ஆரம்பிக்கிறீங்கன்னா 2026 ஜனவரியில் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எடுத்த வீடு எப்படி நீங்கள் வாங்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், கார்னா அந்த கார் எப்படி இருக்கணும், இப்போ நீங்கள் ஒரு ரிங் வாங்கினா அந்த ரிங் எப்படி இருக்கணும், எல்லாரோட பிக்சர்ஸும் எடுத்து நீங்கள் அதில் ஓட்டிட்டு டெய்லி நீங்கள் அதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா இஃப் யூ பிலீவ் இட் வில் ஹேப்பன். அதை ஃபன் பண்ணுறதோ இல்லைனா வந்து அதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடந்தால் எல்லாரும் வாங்கிட மாட்டாங்களா, இப்படிலாம் நம்ம அந்த மோடில் அணுகிறோம்னா கண்டிப்பாக அது நடக்காது. பிகாஸ் வென் ரியலி சம்மன் புட் அன் எஃபர்ட் அது வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆத்தர், லைஃப் கோச், ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ மதர். ஸோ இந்த ரோலில் இத்தனை ரோல்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட ஃபேவரட் ரோல்னா எது? மதர்ன்றது எனக்கு பிடிச்ச ரோல் தான். அது எப்பயுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். தென் இதில் வந்து எனக்கு என்னோட லைஃப் கோச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நீங்கள் லைஃப் கோச்சாக இன்றைக்கி இருக்கீங்க, நிறைய பேர் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களோட லைஃப்மே நீங்கள் நிறைய விதத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கதா ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த ஜேர்னியில் புக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மேம் ஹெல்ப் பண்ணிச்சு? எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் நான் என்னோட ஜேர்னியில் நான் ஸ்டார்டட் வித் புக். ஒரு புக்கு தான் ஆக்சுவலி த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற அந்த புக்கு தான் எனக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது அப்படின்றது அந்த ஏரியாவே எனக்கு ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அந்த விஷயங்களை புக்கை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்கை நான் தேடி தேடி படிக்கும் போது தான் ஐ தாட் லைக் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆத்தரையும் நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் அந்த ஜேர்னி எனக்கு ஆரம்பிச்சது. ஸோ அதனால் எனக்கு புக்ஸ் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னோட பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு, என்னோட தாட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு, என்னோட பிலீவ்ஸை வெளியில் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே புக் ஹவ் ஹெல்ப்டு மீ அ லாட். ஸோ அதனால் நான் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நம்ம படிக்கணும்னு நினைப்போம், பட் நம்ம படிக்கவே மாட்டோம். புக்கு படிக்கணும்னா நீங்கள் உட்காந்து புக்கை திறந்து தான் படிக்கணும். இல்லை நீங்கள் ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கூட படிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேயே கூட யூ கேன் ஒரு பேஜாக கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ ஆனால் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தவங்களோட மைண்ட் செட் ஷிஃப்ட், இந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னா எந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் மேம் நீங்கள் சொல்லுவீங்க? See, whatever happened is happened. நடந்துச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே எவ்ரிதிங் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இட்ஸ் ஓவர் இஸ் ஓவர். அடுத்தது என்ன? அது எப்பயுமே என் மைண்டில் நான் அப்படி தான் யோசிப்பேன். ஓகே இது நடந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அந்த நடந்த விஷயத்தை திருப்பி அது 4 நாளைக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த வெயிட் உங்களுக்கு குறையும். பிகாஸ் வி கீப் ஆன் ஹேவிங் ஆடிங் த பேக்கேஜஸ், அதெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணிட்டாலே வில் ஃபீல் பீஸ்ஃபுல். ஸோ வாட் நெக்ஸ்ட் அதுதான். ஆக்சுவலி ரொம்ப அழகாக தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன். நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு நிறைய ஆன்சர்ஸ், எனக்கு பர்சனல் என்னோட லைஃப்பில் என்னென்ன தேவையோ அதெல்லாமே கிடச்சிச்சு. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்குமே கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு நினச்சது, நீங்கள் பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. தேடலே வினா தேடலே விடை அப்படின்னு சொன்னது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ அழகாக ஆன்சர் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ.